இதை சொல்லும்போதே உடம்பெல்லாம் நடுங்குது. இந்த மாதிரி ஒரு கொடுமை ஒரு எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு தான் தோணுது. ரித்தன்யா அவர்களை கடைசியாக கவின் அவர்களோட வீட்டில் இருந்து கூப்பிட்டு வரும்போது ரித்தன்யா அவர்களால் சுத்தமாக நடக்க முடியலையாம். நொண்டி நொண்டி நடந்தாங்களாம். அந்த அளவுக்கு கவின் அவர்கள் ரித்தன்யாவை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கவின் அவர்களுக்கும் ரித்தன்யா அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் முடிவில் கவின் அவர்கள் ரித்தன்யாவை ஃபோர்ஸ்ஃபுல்லாக உடல் உறவுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு ரித்தன்யா மறுத்துருக்காங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூப்பிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கலாக அவங்கள அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படி பார்த்திங்கன்னா, ரித்தன்யாவால் அவங்க அப்பா அம்மா ரித்தன்யாவை கூப்பிட்டு போக வந்திருக்காங்க. அன்றைக்கி நைட்டு ரித்தன்யாவால் ஒரு கால் நடக்கவே முடியாமல் நொண்டி நொண்டி நடந்திருக்காங்க. கையை பிடிச்சி ரித்தன்யாவை அவங்களோட பெற்றோர்கள் கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு செக்ஷுவலாக அப்யூஸ் ரித்தன்யாவை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தந்தைக்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையும் இல்லாத மாப்பிள்ளைக்கு எப்படி உங்கள் பொண்ணை கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டுருக்காங்க. அதுக்கு அவங்க தந்தை கவின் அவர்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அப்படி இல்லைனா ஐஏஎஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு அட்டெம்ப்ட் எழுதிட்டாங்க, இன்னொரு அட்டெம்ப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு வேலை பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படியும் இல்லைனா அவங்களுக்கு சொத்து இருக்குது, அதை வச்சு இவர் மேலே வந்துடுவார். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் கொடுத்தேன். பையன் நல்ல பையனாக இருக்கானா அதை பார்த்து தான் நான் கொடுத்தேன். செக்ஷுவல் அப்யூஸ் மட்டும் இல்லாமல் மன ரீதியாக அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ரித்தன்யா அவர்கள் அவங்க பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி நான் உங்களை டார்ச்சர் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு சொல்லி நீ டிவோர்ஸ்லாம் பண்ணிடாத. எங்கள் குடும்பத்திலே எங்கள் சொந்தக்காரங்களே 1000 கோடி சொத்து வச்சுருக்க பொண்ணெல்லாம் டிவோர்ஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு என்ன தான் 1000 கோடி சொத்து இருந்தாலும் டிவோர்ஸ் ஆன பொண்ணை வேறு யாருமே கல்யாணம் பண்ணிக்கல. அந்த மாதிரி நிலமை தான் உனக்கு வந்துடும். ஸோ உனக்கு மட்டும் அசிங்கம் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் அசிங்கம், உன்னோட தம்பிக்கும் மேரேஜில் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. இதனால் ரித்தன்யா அவர்களால் வெளியவும் சொல்ல முடியல. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. ரித்தன்யா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, தைரியமே இல்லையா ரித்தன்யாவுக்கு, அப்படி இப்படின்னு பல கேள்வி. ஆனால் ரித்தன்யா அவர்கள் ஒரு மெடிடேஷன் டீச்சர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 தெளிவான பொண்ணு. நிறையா ஆர்ட் கல்ச்சரில் நிறையா படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் ஆவதற்கு முன்பு கவின் கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, நம்ம 2 பேர்த்துக்குள்ளே ஏதாவது சண்டை நடந்தால் 2 பேருமே பேசி தீர்த்து கொள்ளணும். வெளியே போகக்கூடாது, உங்கள் அப்பா அம்மாவுக்கும் போகக்கூடாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த ரித்தன்யா சொல்லியிருக்காங்க. ரித்தன்யா அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் கவின் அவர்கள் சின்ன சின்ன விஷயம், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தது, வெளியே கூப்பிட்டு போனது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களோட அப்பா அம்மாவுக்கு, இந்த சைடு மாமனார் மாமியாவுக்கு, இந்த மாதிரி ரித்தன்யாவுக்கு நான் செய்கிறேன் அப்படி சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காக சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்கிறாங்க. முக்கியமாக ரித்தன்யா அவர்கள் இந்த மாதிரி சண்டை போடுறாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த ஒரு விஷயமும் ரித்தன்யாவுக்கு பயங்கரமாக பாதித்திருக்கு. இவ்வளவு நடந்தும் ரித்தன்யா அவர்கள் நடந்த விஷயத்த, முக்கியமாக ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ண விஷயத்த அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலை. ஆனால் அவங்க நண்பர்கள்கிட்ட, அவங்க தம்பிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாததுக்கான ரீசன் என்னென்னா, சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்பா அம்மா கல்யாணத்தில் நடக்கிற விஷயம் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபிசிக்கலாக ரித்தன்யாவை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை. கவின் அவர்களோட பெற்றோர்களுக்கும் இவ்வளவு கொடுமை நடந்த விஷயம் நல்லாவே தெரியும். முக்கியமாக கவின் அவர்களோட தாய்க்கும் தெரியும். ஆனால் எந்த விதமான ஸ்டெப்ஸும் கவின் அவர்களோட தாயும் சரி தந்தையும் சரி எடுக்கலை. இந்த அளவுக்கு ரித்தன்யாவுக்கு கொடுமை நடந்திருக்கு. இதை சொல்லும்போதே உடம்பெல்லாம் நடுங்குது. இந்த மாதிரி ஒரு கொடுமை ஒரு எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு தான் தோணுது. ரித்தன்யா அவர்களை கடைசியாக கவின் அவர்களோட வீட்டில் இருந்து கூப்பிட்டு வரும்போது ரித்தன்யா அவர்களால் சுத்தமாக நடக்க முடியலையாம். நொண்டி நொண்டி நடந்தாங்களாம். அந்த அளவுக்கு கவின் அவர்கள் ரித்தன்யாவை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கவின் அவர்களுக்கும் ரித்தன்யா அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் முடிவில் கவின் அவர்கள் ரித்தன்யாவை ஃபோர்ஸ்ஃபுல்லாக உடல் உறவுக்கு கூப்பிட்டு இருக்காங்க.
அதுக்கு வந்து ரித்தனையா வந்து மறுத்துருக்காங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூப்பிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து செக்ஷுவல் அப்யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கலாக அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரித்தனையாவால் அவங்க அப்பா அம்மா ரித்தனையாவை கூப்பிட்டு போக வந்திருக்காங்க. அன்றைக்கி நைட்டு ரித்தனையாவால் ஒரு கால் நடக்கவே முடியாமல் நொண்டி நொண்டி நடந்திருக்காங்க. கையை பிடிச்சி ரித்தனையாவை அவங்களோட பெற்றோர்கள் கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு செக்ஷுவலாக அப்யூஸ் வந்து ரித்தனையாவை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தந்தைக்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையும் இல்லாத மாப்பிள்ளைக்கு எப்படி உங்கள் பொண்ணை கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டுருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க தந்தை, ஸோ கவின் அவர்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அப்படி இல்லைனா ஐஏஎஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க, ஆல்ரெடி ஒரு அட்டெம்ப்ட் எழுதிட்டாங்க, இன்னொரு அட்டெம்ப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு வேலை பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா வந்து ஐஏஎஸ் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க, அப்படியும் இல்லைனா அவங்களுக்கு வந்து சொத்து இருக்குது, அதை வச்சு இவர் வந்து மேலே வந்துடுவார், அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து கொடுத்தேன். பையன் நல்ல பையனாக இருக்கானா அதை பார்த்து தான் நான் கொடுத்தேன். செக்ஷுவல் அப்யூஸ் மட்டும் இல்லாமல் மன ரீதியாக அப்யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ரித்தனையா அவர்கள் அவங்க பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி வந்து நான் உங்களை டார்ச்சர் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு சொல்லி நீ டிவோர்ஸ்லாம் பண்ணிடாத, எங்கள் குடும்பத்திலே எங்கள் சொந்தக்காரங்களே வந்து 1000 கோடி சொத்து வச்சுருக்கிற பொண்ணுலாம் வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கு, அவங்களுக்கு என்ன தான் 1000 கோடி சொத்து இருந்தாலும் டிவோர்ஸ் ஆன பொண்ணை வேறு யாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கல, அந்த மாதிரி நிலமை தான் உனக்கு வந்து வந்துடும். ஸோ உனக்கு மட்டும் அசிங்கம் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் அசிங்கம், உன்னோட தம்பிக்கும் வந்து மேரேஜில் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க. இதனால் ரித்தனையா அவர்கள் வெளியவும் சொல்ல முடியல. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்து இருக்குது, ரித்தனையா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, தைரியமே இல்லையா ரித்தனையாவுக்கு, அப்படி இப்படின்னு பல கேள்வி. ஆனால் ரித்தனையா அவர்கள் ஒரு மெடிடேஷன் டீச்சர், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 தெளிவான பொண்ணு, நிறையா ஆர்ட் கல்ச்சரில் நிறையா படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் ஆவதற்கு முன்பு கவின்கிட்ட வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம 2 பேர்த்துக்குள்ளே ஏதாவது சண்டை வந்து நடந்தால் 2 பேருமே வந்து பேசி தீர்த்து கொள்ளணும், வெளியே போகக்கூடாது, உங்கள் அப்பா அம்மாவுக்கும் போகக்கூடாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த ரித்தனையா வந்து சொல்லியிருக்காங்க. ரித்தனையா அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் கவின் அவர்கள் சின்ன சின்ன விஷயம், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தது, வெளியே கூப்பிட்டு போனது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களோட அப்பா அம்மாவுக்கு, இந்த சைடு வந்து மாமனார் மாமியாவுக்கு, இந்த மாதிரி ரித்தனையாவுக்கு நான் செய்கிறேன் அப்படி சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காக சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்கிறாங்க. முக்கியமாக ரித்தனையா அவர்கள் இந்த மாதிரி சண்டை போடுறாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இந்த ஒரு விஷயமும் ரித்தனையாவுக்கு பயங்கரமாக வந்து பாதித்திருக்கு. இவ்வளவு நடந்தும் ரித்தனையா அவர்கள் நடந்த விஷயத்த, முக்கியமாக ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ண விஷயத்த அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலை, ஆனால் அவங்க நண்பர்கள்கிட்ட, அவங்க தம்பிக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாததுக்கான ரீசன் என்னென்னா, சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அப்பா அம்மா வந்து கல்யாணத்தில் நடக்கிற விஷயம் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபிசிக்கலாக ரித்தனையாவை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை. கவின் அவர்களோட பெற்றோர்களுக்கும் இவ்வளவு கொடுமை நடந்த விஷயம் நல்லாவே தெரியும், முக்கியமாக கவின் அவர்களோட தாய்க்கும் தெரியும். ஆனால் எந்த விதமான ஸ்டெப்ஸும் கவின் அவர்களோட தாயும் சரி தந்தையும் சரி எடுக்கலை. இந்த அளவுக்கு ரித்தனையாவுக்கு கொடுமை வந்து நடந்திருக்கு.